ஹாய் கைஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஃப்ரெண்டுக்கு வந்து மொபைல் வாங்க போயிட்டுருக்கோம். iPhone 15 வேணும்னு சொன்னான். ஸோ காசு அமிச்சிட்டேன் எனக்கு. நான் வந்து கொஞ்சம் மொபைல்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கி செல் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து என்கிட்ட கேட்டிருக்கான் நல்ல மொபைலாக பார்த்து எடுத்து கொடுக்க சொல்லி. ஸோ அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். பெட்ரோல் வேறு இல்லை, பெட்ரோல் போடணும். குடுவாஞ்சேரி வரையும் போகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் ஒரு 2-3 ஷாப் பார்த்து வச்சுருக்கேன். ஊரப்பாக்கத்தில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து தாம்பரமில் ஒன்று, அப்புறம் துறைப்பாக்கமில் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 3த்தில் வந்து ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து லைக் இந்த 3மே ட்ரஸ்டட். நான் எப்போவுமே இந்த 3 ஷாப்பில் தான் வாங்குவேன். மோஸ்ட்டாக துறைப்பாக்கமில் இருக்க ஷாப்பில் தான் வாங்குவேன். அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் 15 அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே இருந்ததுன்னா ஓகே, வாங்கிடலாம். இங்கேயே கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும், பக்கத்துலேயே வேலை முடிஞ்சிடும். தாம்பரம் வரைக்கும்னா ஓகே. இல்லை அதை தாண்டினா கொஞ்சம் 2 ஷாப் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு அந்தளவுக்கு பெருசாக ட்ரஸ்டட் இல்லை. லைக் ஓப்பனே பண்ணாத மொபைல்னு வாங்க. அப்புறம் பார்த்தா கேமராவோட டஸ்ட் இருக்கும். தாம்பரத்தில் ஒரு ஷாப் இருக்குது ஓகேவா, கேம்ப் ரோடு ஓகேவா. பேர் சொல்ல விரும்பல. கேம்ப் ரோடுனாலே தெரியும் என்ன ஷாப்புன்றது. அது கொஞ்சம் ஃபேமஸ் தான். அங்கே வந்து ஓப்பனே பண்ணாத பீஸுங்க. iPhone 11 பார்த்தேன், ஓப்பனே பண்ணலங்க அப்படி இப்படின்னாங்க. சரி என்னடா சொல்கிறாங்களேன்னு பார்த்தா உள்ளே வந்து டஸ்ட்டு, கேமரா உள்ள. நான் காமிச்சேன், இங்கே பாருங்கள் டஸ்ட் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், இல்லைங்க ஓப்பன் பண்ணனா வந்து காட்டிடுங்க, இந்த மாதிரி அன்னோன் பாட்டு காட்டிடும். நம்மக்கிட்டே கதை விட்டார் தலைவர். நான் வந்து இல்லைங்க கேமராவில் டஸ்ட் இருக்குது இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக காமிச்சதுக்கப்புறம் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து ஸ்டாப்பில் பக்குவமாக. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப உஷாராக தாங்க பார்த்து வாங்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா கிராஸாக இருக்கானே தெரியல கேமரா. ஓகே. இங்கே தான் இருக்குது. கேட்போம், இங்கே இல்லையா டப்புன்னு வண்டியை தாம்பரத்துக்கு விட்டுற வேண்டியதான். இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்ததுன்னா அழகாக இப்படியே எங்கேயும் வாங்கிட்டு போயிடலாம் ஜாலியாக. பெட்ரோல் மிச்சம். ஆக்சுவலாக இல்லைன்ட்டாங்க. இருக்குது, ஒரே ஒரு பிளாக் இருக்குது, கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. பிளாக் அவன் வேணான்னு சொல்லிட்டானே. ஓகே, இங்கே ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, பிளாக் தான் இருக்குது. அது வேலைக்கு ஆகாது எனக்கு தெரிஞ்சு. பிளாக்லாம் வேணான்னு சொல்லிட்டான்னா சரி ஓகே, வேறு ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக அவன் ஒயிட்டு தான் கேட்டான். பட் அந்த 15 வந்து கிட்டத்தட்ட ஒயிட்டு மாதிரியே ஒரு இது இருக்கும், கலர் இருக்கும். அந்த ஒரு ப்ளூவிஷ் டோனில் வரும். அந்த கலர் தான் கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நாங்கள் மேக்ஸ் மொபைலில் கேட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ அது கதை முடிஞ்சது. வேறு ஏதாவது தான் பார்க்கணும். வேறுனா கடை இருக்குது தாம்பரத்தில். ஷாப் வந்து எனக்கு கொஞ்சம் லிமிட்டடான ஷாப்ஸ் தான் தெரியுது. ஆக்சுவலாக நிறையா ஷாப் தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி பார்க்கலாம். அதே தான் கிடைக்காமலே போய்ட்டு போகுது கடை, தேட வேண்டிதான்.
தான் நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்க போகிறோம், செகண்ட்ஸில் எடுக்க போகிறோன்னா ஒரு நாள் அப்படியே உட்காந்துடணும் போல், ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிடணும் ஃபுல்லாக. அப்போ தான் நம்மளால் கரெக்டான டிவைஸாக தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியும் போல். ஷாப்பெல்லாம் ஏறி இறங்கணும் ஃபுல்லாக. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 25,000 பட்ஜெட் தாண்டிச்சு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 25,000லாம் தாண்டவே கூடாது. என்னோடய ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு காசு வந்தால் செலவு பண்ணலாம். நம்ம 25,000 வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மிஸ்டேக் தான். ஸோ நான் எப்போவுமே அதனால தான் ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்போவுமே செகண்ட்ஸில் தான் மொபைல் வாங்குவேன். எல்லாமே வந்து அரௌண்ட் 20 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், மேக்ஸிமம் 25 அவ்வளோதான். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணலாங்க. முக்கியமாக வந்து ஐஃபோன்லாம் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட்ஸில் வாங்கலாம். என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா, பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்து தான் வாங்கணும். இப்போ நான் ஒரு 2 ஃபோன் பார்த்தேன், 14 ரெண்டுமே வந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ்ட்லலாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நல்லா சில பேர்லாம் பக்காவாக பண்ணுவானுங்க, அந்த ஒரு இதுவே தெரியாது, பிசுரே தெரியாது. அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப நோட்டீஸ் பண்ணோம். நம்ம அந்த சார்ஜர் ஹோலில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அது கொண்டு நோட்டீஸ் பண்ணணும். லைட்டாக அதில் ஒரு ஸ்க்ராட்ச், அதாவது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்அலைன் ஆகி அவங்க திருப்பியிருப்பாங்க அந்த கலட்டும் போது ஸ்க்ரூ வச்சு. அதில் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நிறையா இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்குவேன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் கேட்பாங்க. பிக்சல் 7 கூட என் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுத்தேன் லாஸ்ட்டு மந்த்து. நல்லா தான் இருக்குது. நான் மேக்ஸிமம் OLXில் தான் தேடுவேன். OLXில் வந்து ரொம்ப டூப்ளிகேட் ஆட்ஸ்லாம் இருக்குது. OLXலாம் உஷாராகவே இருங்க, நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த வடக்கனுங்க ஃபுல்லாக வந்து 15 Pro Max 20,000 25,000 போட்டு லிமிட்டட் ஆஃபருன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. நியூ இயர் ஆஃபரு, தீபாவளி ஆஃபர்னு போட்டு வச்சுருக்கானுங்க. கடுப்பாகுது நமக்கு. நமக்கு வந்து ஒரிஜினல், அதாவது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இது ஃபேக் இது ஒரிஜினல் சொல்லிட்டு. ஆனால் ஃபுல்லாக ஃபேக்காகவே வந்துட்டுருக்குது. அவ்வளோ ஆடு போட்டு வச்சுருக்கானுங்க. அது நம்ம அதுலேருந்து நம்ம வந்து தேடி எடுத்து பெரிய டாஸ்க்காக இருக்குது அதுவே. பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குதுன்னு, கண்ணா பின்னான்னு இருக்கும். அப்பா தாம்பரம் வந்திருந்தால் தெரியும். தாம்பரம்னா யாருக்கும் தெரியாத ஏரியாவான்னு. இங்கே இதில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுலாம் டாஸ்க்கு தான். ரோடு ஒழுங்காக இருந்தாச்சு நல்லாயிருக்கும். ரோடுமே ஒரு ஆட்டோ எங்கே போகுது பாருங்க. எப்போ கடை உள்ளே விட்டுருவான் போல். நான் வழி ஒன்றுமா இதே ரோட்டில் தான் காமிக்குது. இருக்குது இந்த பக்கம் இருக்குதா? அந்த பக்கமே பார்த்துன்னு வந்துட்டேன். அது பெஸ்ட்டாக நான் ப்ரைஸ் பண்ணலாம். இது என்ன பலமான என்ன ஓப்பன் பண்ணதா இல்லை வந்து எதுவுமே ஓப்பன் பண்ணுறதே நான் தனியாக வச்சுருவேன், மென்ஷன் பண்ணி வச்சுருவேன். ஓகே ஓகே. ஆக்சுவலாக 15 எதுவும் செட் ஆகலை. 16E
போய் பார்க்கலான்ற மாதிரி சொன்னான் ஃப்ரெண்டு, ஃபோட்டோ அனுப்பலான்னா. ஸோ 16E இருந்தால் போய் பார்க்க வேண்டியதான். ஓகே, 16E போய் பார்ப்போம். அக்கா 16E இருக்குதா? 16E இது இன்றைக்கி போட்டிருந்தீங்களே அதுவா? இன்றைக்கி போட்டிருந்தீங்களே தானே? 35,000. ஓ பிளாக்கா? பிளாக். இது ஒயிட்டு? ஒயிட் சேல் ஆயிடுச்சு. ஒயிட் சேல் ஆயிடுச்சா? சரி, ஃபோட்டோ. வாரண்டி இருக்கு. பேட்டரி 100. எத்தனை மந்த் வாரண்டி? எத்தனை மந்த் இருக்கு? 4 மந்த் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 6 மந்த்ஸ் இருக்கு டைம். 4 மந்த்ஸ் தான் யூஸ்டா இது? வந்து 1 மந்த் ஆகுது. அதனால 4 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எங்க போனாலும் வீடியோ எடுத்துனே போறீங்களா? அப்படியே அப்டேட் பண்ணிடுறது. அப்படியே யூடியூப்பில் போட்டு சும்மா உங்களுக்கும் ஒரு விளம்பரம். ஏய் அமுச்சிட்டேன்டா. எடிட் பண்ணி போட்டுறீங்க. நான் பார்த்தியா? அவங்க தான் இப்போ ரீல்ஸ்லாம் போடுறாங்களே, அப்புறம் என்ன சொல்லு. ஹலோ. அப்படியா? சரி ஓகே. சரி ஓகே தான். சரி வேணாங்க்கா. சரி ஓகேண்ணா. இது சாவி கீழே வந்ததுண்ணா, மறந்தே போயிட்டேன் சாவி. வேணாண்ணா, ரேட்டு செட் ஆகலண்ணா. ஒரு வழியாக ஃபோன் வாங்கியாச்சு. ஓகே, மொபைல் பஸார். வாங்கியாச்சு கைஸ். 15 பிங்க் கலரு, 256GB. அப்படியே ரேட்டு பேசி நல்ல ரேட்டாக முடிச்சாச்சு. பக்காவாக இருக்குது ஃபோனு. ஓகே, கிளம்புவோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சுது. என்னோடய ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட்டு பர்ச்சேஸ் இது தான். ஐ மீன் எனக்கு கிடையாது, பட் ஸ்டில் நான் போயிட்டு தானே வாங்கியிருக்கேன். 15 iPhone 15 அபவ் 30Kக்கு வந்து நான் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஒரு இது இருந்தது, என்னடா இது இவ்வளோ ரேட்டுக்கு ஃபோன் வாங்குகிறோமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. அது ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரோன்னும் போது நம்மளை நம்பி இவனுக்கு எல்லாம் தெரியும் அது அப்படின்றத நம்பி கேட்டு இது பண்ணுறாங்கல்ல, வாங்கி தர சொல்கிறாங்கல்ல, அது ஒரு தனி ஃபீல் தானே. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்ல மொபைலாக தான் பார்த்து, ஏற்கனவே க்ரீன் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக நான் வீடியோவில் கூட நான் எப்படியும் அட்டாச் பண்ணியிருப்பேன் பார்க்குறத. க்ரீன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் சைடில் லைட்டாக பேனலே லைட்டாக இதுவாக இந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது பெருசாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது, ரொம்ப ஒத்து பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் இன்னும் கம்மியாக வந்தது ரேட்டு. சரி, அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கறது பக்காவாக எடுத்து கொடுக்கணும்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு இதுனா நம்ம பேர் தான் கிடும். உன்னைய நம்பி தான்டா நீ நல்லா எடுத்து கொடுப்பேன்னு இது பண்ணேன், பட் வந்து ஒழுங்காக இல்லையேடா அப்படின்ற அந்த ஒரு இது வரக்கூடாது. அதுக்கு தான் இப்போ வந்து ஃபுல்லாக நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். iPhone 15, iPhone SEலேருந்து iPhone 15 2 நாளைக்கு அப்கிரேடு யூஸ் பண்ணி எல்லாம் தெளிவாக இருக்குதா என்ன எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு
ஆக்சுவலாக ஃபோன் சூப்பராக இருக்குது, பிங்க் கலரு. பட் வந்து நிறைய பேர் இப்போ அவனே என் ஃப்ரெண்டே சொன்னான், டே பிங்க் கலர்னால் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிங்க் கலர் சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சிருக்குதா எடுத்து யூஸ் பண்ணோம். பிங்க் கலர்னால் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு யோசிக்கக்கூடாதுல்ல. நமக்கு என்ன சாய்ஸோ நம்ம அந்த சாய்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்கு பிடிச்சிருக்குதா எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தான். யார் சொன்னா பிங்க் வந்து கேர்ள்ஸ் கலரு? அதெல்லாம் சும்மா நம்மளே க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்டீரியோ டைப் தான். ஸோ அருமையாக இருக்குது, நான் தான் சொன்னேன் சூப்பராக இருக்குடா அதெல்லாம் எடுத்துக்கோ. ஆக்சுவலாக அவனுக்குமே பிடிச்சிருந்தது. பட் வந்து பிங்க் கலருன்றதெல்லாம் அவன் யோசித்தான், என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி. நான் வந்து இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு எடுக்க வச்சிட்டேன். நல்லா தான் இருக்குது ஃபோன். ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் மோட்டோ விலாகோட செட்டப் கேட்டிருந்தார், உங்கள் மோட்டோ விலாக் செட்டப் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அது ஆக்சுவலாக ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். கண்டிப்பாக எடுத்து போடுறேன் வீடியோ. ஆமாம், ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. தெரிஞ்சு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லை விட்டா எடுக்க முடியாது வண்டியை. இங்கே விட்டுருவோமா? ஓகே, ஓகே போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளோதான், இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஃபோன் 15 வாங்கியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு கதை. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம் கைஸ். பாய்.